Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட 12 வயது சிறுமிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தாமதப்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேல்மருவத்தூர் பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுமி கோபிகாவுக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறுமிக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யாமல் காலதாமதப்படுத்தி வருவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் உயிர்காக்கும் சிகிச்சைகள் கிடைப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இல்லை, என்ட்ரிலாம் ஒன்றும் போடலை. அதில் இன்னும் 2 மாதம் ஆனால் தான் பதிவே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் சீக்கிரமாக பதிவு பண்ண மாட்டேன்றாங்க. எங்களுக்கு எப்படியாச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக பதிவு பண்ணி கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் பதிவு பண்ண மாட்டேன்றாங்க. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே முறைகேடாக வீட்டுமனை பட்டா ஒதுக்குவதாக குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சிந்தல்பாடி கிராமத்தில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள 88 பேருக்கு அரசு இடத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதியான பயனாளிகளுக்கு பட்டா வழங்காமல் வசதி படைத்தோருக்கும் ஆளுங்கட்சியினர் உறவினர்களுக்கும் பட்டா வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் விடியா முதல்வரை சந்தித்து தர்ணாவில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். இப்போ ஏன் எனக்கு என்னுடைய லிஸ்டெல்லாம் வரலன்ட்டு போய் கேட்டதுக்கு எல்லாம் இருக்கிறவங்க அரசியல்வாதிங்க இன்ஃப்ளூயன்ஸு, அப்புறம் ஊரில் கொஞ்சம் டாமினேஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சொந்த பந்தங்களை இழுத்து போட்டு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மனு கொடுத்தோம். எல்லா இடமும் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தோம், தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்தோம், முகாமில் முதலமைச்சர் முகாம் தேட்டா அந்த இதில் கொடுத்தோம், விஓ ஆஃபீஸில் கொடுத்தோம். எல்லா இடமும் பொதுவாக ஒரு 6 டைம் கொடுத்துருக்குறோம். அதுக்கான ஸ்டெப்பு யாரும் எடுக்கலை. மோசடி செய்தவரை விட்டுவிட்டு தன் மீது வழக்கு பதிவு செய்த விடியா ஏவல் துறையை கண்டித்து நிதி நிறுவன உரிமையாளர் உதகையில் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூர் வெல்லிங்டனை சேர்ந்த இமானுவேல் என்பவர் நடத்தி வந்த நிதி நிறுவனத்தில் 8 லட்சம் ரூபாய் மோசடி புகார் எழுந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் ஜாமீனில் வெளிவந்த அவர் அப்பணத்தை தனது பணியாளர்கள் கையாடல் செய்ததாகவும் அது பற்றி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறிய இமானுவேல் உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மகாராஜபுரத்தில் பாதாள சாக்கடை பைப்லைனில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். மகாராஜபுரம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் சாலையின் நடுவே பாதாள சாக்கடை பைப்லைனில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் திடீரென பெரிய பள்ளம் ஏற்பட்டது. அப்போது நல்வாய்ப்பாக வாகனங்கள் எதுவும் வராததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இப்பகுதியில் இதேபோல அடிக்கடி சாலையில் பள்ளம் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் முதல் முறை பள்ளம் ஏற்பட்ட போதே அதை சரியாக மூடாததால் அடிக்கடி பள்ளம் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை திருவொற்றியூர் அருகே தண்டவாளத்தில் தலை மற்றும் கை துண்டிக்கப்பட்ட பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எர்ணாபூர் மேம்பாலம் கீழ் சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் தண்டவாள வழித்தடத்தில் அப்பகுதி சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த அம்மு என்பவரின் தலை கை துண்டித்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இறந்தவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது ரயில் மோதி இறந்தாரா அல்லது அவரை யாரேனும் கொலை செய்து தண்டவாளத்தில் வீசி சென்றனரா என விடிய அரசின் கேவல் துறை திணறி வருகிறது. திமுக ஆட்சியில் சந்தேக மரணங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா திமுக அரசு உரிய கவனம் செலுத்தினால் மட்டுமே பின்னலாடை தொழிலை பாதுகாக்க முடியும் என திருப்பூர் உற்பத்தியாளர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். நூல் விலை உயர்வு மற்றும் மற்ற நாடுகளின் போட்டி உள்ளிட்ட காரணங்களால் திருப்பூரில் பின்னலாடை தொழில் பாதிப்படைந்தது. இந்நிலையில் பங்களாதேஷ் பொருட்கள் இறக்குமதி தடை மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வரியில்லா ஒப்பந்தம் காரணமாக குளிர்கால ஆடைகள், கிறிஸ்துமஸ், புத்தாண்டு ஆடைகளுக்கான ஆர்டர்கள் அதிக அளவு கிடைத்துள்ள நிலையில் விடியா அரசு திருப்பூர் போன்று மற்ற மாவட்டங்களையும் தேர்ந்தெடுத்து சிறப்பு திட்டங்களை அறிவித்தால் மட்டுமே பின்னலாடை தொழில் தமிழகத்தை விட்டு மற்ற மாநிலங்களுக்கு செல்லாமல் தடுக்க முடியும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தொழிலாளர் பற்றாக்குறையில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த தொழிலுக்கு தேவையான தொழிலாளர்கள் நம்ம அதிகமாக கொடுத்தால் மட்டுமே இந்த தொழில் இங்கே தக்க வைக்க முடியுங்க. அதுக்கு தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்தணுங்க. அதாவது திருப்பூர் போன்ற மற்ற மாவட்டங்களை செலக்ட் பண்ணி சிறப்பு திட்டங்கள் அறிவிச்சாங்கன்னா இந்த தொழில் வேற மாநிலத்துக்கு போகாது.
அப்படி ஒரு சூழல் உருவாகினால் மட்டுமே இந்த தொழிலை தடுத்து நிறுத்த முடியும். அப்படி இல்லைன்னா வரும் காலங்களில் இந்த சிறப்பு வாய்ந்த தொழில் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற தொழில் ஜவுளி தொழில் வந்து திருப்பூர் விட்டு வெளியே போகிற ஒரு அவலநிலை இருக்குது. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலை கிராமத்தில் மர்மமான முறையில் சிறுவன் மரணமடைந்த சம்பவம் மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. காவிரி பீக் அருகே கரரா என்ற தனியார் தோட்டத்தில் ஜார்க்கண்டைச் சேர்ந்த பகுன்சாய் என்பவரின் 4 வயது மகன் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து இறந்ததாகவும் மரணத்தை மறைக்க உடலை 5 கிலோமீட்டர் தொலைவில் அரசு நிலத்தில் காவல்துறைக்கு தெரியாமல் தனியார் நிர்வாகம் புதைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல் ஊருக்குள் கசிந்த பிறகே சிறுவன் இறப்பிற்கு காரணம் விபத்தா கொலையா என கேவல்துறை விசாரிப்பதாக கூறும் மக்கள் பணம் வாங்கிக் கொண்டு தனியார் எஸ்டேட்டுகளை விடிய அரசு கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். புளியங்குடி எலுமிச்சைக்கு மத்திய அரசு வழங்கிய புவிசார் குறியீட்டால் தாங்கள் ஏற்றுமதி செய்யும் நிலை எட்டியுள்ளதாக தென்காசி மாவட்ட வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். புளியங்குடி எலுமிச்சைக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியதை அடுத்து பிரிட்டனுக்கும் ஜப்பானுக்கும் எலுமிச்சை ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்றுமதி உரிமம் தங்களுக்கு வழங்கிட அரசு வழி செய்தால் தாங்களே நேரடியாக ஏற்றுமதி செய்வோம் என வியாபாரிகள் தெரிவித்தனர். மேலும் தங்களை தேடி வந்து தங்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்தனர். எங்களுக்கு உள்ள லைசன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நாங்கள் அப்ளை பண்றோம். வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இந்த லைசன்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா, அரசு பண்ணி கொடுத்திருந்தா நாங்கள் இங்கிருந்து புளியங்குடியில் வரக்கூடிய எலுமிச்சை மரங்களை வெளிநாடு வர அனுப்புறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். இங்கிருந்து அதிகமாக காய் வந்துட்டு இங்குள்ள விவசாயிகளுக்கும் இதில் வந்து பலன் பெறுவாங்க நம்பிக்கையில அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. எடப்பாடி ஐயா அவர்கள் இங்கே தென்காசி மாவட்டத்துக்கு ஒரு இதுக்காக வந்துட்டுக்கப்போ புளியங்குடியுடைய லெமன் மார்க்கெட்டை பார்க்கணும்னு சொல்லி உள்ள வந்து பைப்லைன் பண்ணி உள்ள வந்தாங்க. வந்து எல்லா மார்க்கெட்டில் உள்ள காய்கள் எல்லாம் எடுத்து நாங்கள் அவர்கிட்ட காட்டணும். அவர் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சில கோரிக்கைகளை வச்சோம். புளியங்குடி எலுமிச்சைக்காய்க்கு புவிசார் குறியீடு நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறமா இப்போ வெளி மாநிலத்திலேருந்து வெளிநாடுகளிலிருந்தும் புளியங்குடி எலுமிச்சங்காய்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. அதோட தொடர்ச்சியாக வந்து முதல் கட்டமாக நம்ம சென்னை அபிடா மூலமாக வந்து நம்ம பிரிட்டனுக்கு 150 கிலோ எலுமிச்சங்காய் புளியங்குடி காயை அனுப்பிச்சிருக்கோம். அதுபோக ஜப்பானுக்கும் கேட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் கணபதிபாளையம் ஊராட்சி கள்ளிமேடு பகுதியில் குப்பைகள் மலை போல் தேங்கி கிடப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். அப்பகுதியில் குப்பைகள் மற்றும் கழிவுநீர் தேங்கி உள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி செயல்பாட்டில் இல்லாமல் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து விடிய அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து கழிவுநீர் வந்து ரொம்ப இதை சாக்கடையெல்லாம் வந்து சரி பண்ணி தராமல் அது அல்லாமல் குப்பையெல்லாம் போட்டு இந்த பேர் வந்து கள்ளிமேடா இல்லை வந்து இது குப்பை மேடான்னு தெரில. உண்மை சொல்ல போனால் எவ்வளோ டைம் கிராம சபையில் போய் நாங்கள் மனு கொடுத்து பார்த்துட்டோம். கிராம சபையில் வந்து முறையிட்டு போட்டோம். அதிகாரிகிட்ட போய் நிறைய சொல்லி பார்த்துட்டோம். செயல்படாத ஒரு தனி டேங்க் ஒன்று இருக்குது. அந்த டேங்க் வந்து இடிஞ்சு விழுந்ததுன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேராவது உயிர் போயிடும். சுற்றியுமா அத்தனையுமே 4 பக்கமே வீடு இருக்குது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொட்டில்பட்டி காவிரி ஆற்றில் நீரேற்று நிலையம் அமைக்கப்பட்டு காடையாம்பட்டி பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் கருமலை கூடல் சிட்கோ தொழிற்பேட்டை பகுதியில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருவதாகவும் இதேபோன்று அடிக்கடி உடைப்புகள் ஏற்படுவதாக புகார் அளித்தும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் தாழையாத்தம் பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட நவீன தகன எரிவாயு மேடை பராமரிப்பு இல்லாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன தகன எரிவாயு மேடை கட்டப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வந்தது. இந்த நிலையில் அரசின் அலட்சியத்தால் எரிவாயு மேடை கட்டடம் பராமரிப்புகள் இன்றி காணப்படுவதுடன் புதர் மண்டி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. மேலும் போர்வெல் பழுதானதால் தகனம் செய்ய வருபவர்கள் தண்ணீர் இல்லாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இரண்டாவது கட்டப்பட்ட இந்த தகன மடை சரிவர பராமரிக்காததால் பழுதடைந்துள்ளது. இதனால் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. மக்களுக்கு பராமரிப்பு இல்லாததால் செடிகள் முட்புதர்கள் சூழ்ந்து கொண்டு காடு போல் காட்சியளிக்கிறது. இந்த இடத்தை உடனடியாக தூய்மைப்படுத்தி செயல்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் கேட்டால் குடிநீர் பிரச்சனை
கரண்ட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்கிறார்கள். இது கண்டனத்துக்குரியது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே பராமரிப்பில்லாத குடிநீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் குடித்த குழந்தைகள் உள்ளிட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. சன்னியாசிப்பேட்டையில் உள்ள பராமரிக்கப்படாத நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து இப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்குவதாக கூறப்படுகிறது. இந்த சுகாதாரமற்ற தண்ணீரை குடித்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 20க்கும் மேற்பட்டோருக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கத்துடன் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. புதிதாக கட்டிய நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைக்காமல் விடிய அரசின் வட்டார வளர்ச்சி அலுவலர் அலட்சியம் காட்டுவதால் நோய் தொற்றுக்கு ஆளாவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பழைய வாட்டர் டேங்க்லேருந்து வர தண்ணி பராமரிக்காததுனால அது ஓட்டை போட்டு 4-5 வருஷமாக அது பூமியில் ஊற்றி எடுத்து அதில் புழுக்கள், கிருமிகள் ஆகிறதுனால எங்கள் ஊர் மக்களுக்கு வாந்தி, பேதி, மயக்கம் அப்படி உண்டாயிடுச்சு. வயிற்றுப்போக்கெல்லாம் வந்துடுச்சு. இது நாங்கள் உடனே அரசு பிஹெச்சிக்கு சொல்லும்போது மருத்துவ குழு வந்து எங்கள் மக்களுக்கு உடனடியாக அமைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டில் MBBS முடித்து திரும்பும் மாணவர்கள் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்ய 1.5 ஆண்டுகள் வரை காத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் 45 நாட்களில் நடைமுறை முடிவடையும் நிலையில் திமுக ஆட்சியில் மட்டும் ஏன் காலதாமதம் ஆகிறது என மருத்துவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திராவிட மாடல் ஆட்சி என பீற்றிக்கொள்ளும் திமுக அரசு கடந்த 4.5 ஆண்டுகளில் புதிதாக மருத்துவக் கல்லூரியோ மருத்துவமனைகளையோ கட்டுவதில் தோல்வியடைந்துவிட்டு இளம் மருத்துவர்களின் எதிர்காலத்தையும் சீரழித்து வருவதாக மருத்துவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள சாட்டியக்குடி கிராமத்தில் அதிமுகவை சேர்ந்த விஜயரங்கன் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது துக்க நிகழ்விற்கு பக்கத்து வீட்டினர் கூட வராமல் ஒதுக்கி வைத்துள்ளனர். வெளியூரை சேர்ந்த பொதுமக்களும் உறவினர்களும் மட்டுமே துக்க நிகழ்வில் பங்கேற்றனர். இப்பகுதியில் திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு மற்ற கட்சியினர் மற்றும் அவர்களின் குடும்பத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பொதுமக்களை பங்கேற்க விடாமல் கட்டுப்பாடு விதித்துள்ளதாகவும் இறந்தவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். முன்னாடி உள்ள காலங்கள்லாம் ஜாதியை வச்சு ஒதுக்குனாங்க. இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. கட்சியை வச்சு ஒதுக்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில தான் இருக்கணும், நான் வேற கட்சிக்கு போனா உன்னை ஊரை விட்டு ஒதுக்குவேன். அது இந்த அவலநிலை வந்துட்டு சாத்தியக்குள்ள ரொம்ப மிக மோசமா வேதனையா இருக்கு. இது போன்ற மக்களுக்கான இங்க சாத்தியக்குள்ள வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருக்கணும். மேல்மட்ட லெவல்ல நிர்வாகிகள் கரெக்டா இருக்கிறாங்க. கீழே உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்துட்டு இப்ப கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. இந்த கட்சியில தான் இருக்கணும், வேற கட்சிக்கு போனா உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பேன். இது போல அவலநிலை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 காலங்காலமா குறி வச்சு தாக்குறாங்க. திருச்சி மாவட்டம் எரக்குடி அருகே கோவிலின் பூட்டை உடைத்து 1.5 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கிப்பட்டி கிராமத்தில் உள்ள பாப்பாத்தியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து தங்க நகை, வெள்ளிக்குடம் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கம் அடங்கிய உண்டியல் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த திருட்டு சம்பவம் கிராம மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கோவில் நகை முதல் குண்டூசி வரை திருடப்படுவது சர்வசாதாரணமாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே நிறைமதி கிராமத்தில் வசித்து வரும் நாடோடி மக்கள் வீட்டுமனை பட்டா இல்லாமல் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். நிறைமதி கிராமத்தில் பூம்பூம் மாட்டுக்காரர்கள் என அழைக்கப்படும் நாடோடிகள் கொட்டகை அமைத்து வசித்து வரும் நிலையில் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். விடிய ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்படுவதால் குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் தவிப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். நாங்கள் தண்ணிக்கு வசதி இல்லாத, கரண்ட் இல்லாத, ஒன்றும் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம் சாமி. பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி ரோடு இந்தாண்ட இருக்குது, இந்தாண்ட குளம் இருக்குது, நடு சென்டரில் நாங்கள் இருக்கிறோம் சாமி. பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருட்டில் தான் கிடக்குறோம். வீடு வேணும் சாமி, கரண்ட் வேணும். எங்களுக்கு ஏதோ ஒரு வசதி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் சாமி.